வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது டி நகரில் ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இங்கே கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா டி நகர் ரங்கநாதன் தெருவுக்குள்ளே போனாலுமே சரவணா ஸ்டோர் இருக்குது, ஜெயச்சந்திரன், எல்லா கடையுமே இங்கே இருக்குது. இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ் அது மாதிரி சின்ன சின்ன கடைங்கள்லாம் நல்லா ரெடிமேட் கடைங்க, நைட்டி, சுடிதாரு, சேலைங்க எல்லாமே நீங்கள் கம்மியான ரேட்டுக்கு நீங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா வீட்டுக்கு அனைத்து பொருளும் ஒரே இடத்துல வாங்கிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஆஃபரில் கம்மியான ரேட்டுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இங்கே கிடைக்கும். நாங்கள் இப்போ வந்து சரவணா ஸ்டோருக்குள்ளே தான் போக போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் இந்த வழியில் தான் வந்து இப்போ உள்ளே போக போகிறோம். இப்போ ஸ்கூல்லாம் திறந்தாச்சு, பசங்களுக்கு யூனிஃபார்மும் இங்கே கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் லஞ்சு பாக்ஸு, பேனா, பென்சில், புக்கு, நோட்டு எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி இங்கே வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நாங்கள் சரவணா ஸ்டோருக்குள்ளே தான் போக போகிறோம். இந்த பாத்திரங்கள்லாம் எது எடுத்தாலும் ஒன்று எடுத்தாலுமே பாருங்கள், இந்த தட்டெல்லாம் பாருங்கள், இது 100 தான். எது எடுத்தாலும் 100 தான் இந்த இடத்துல. அதே மாதிரி மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போனீங்கன்னா டீ கப்பு முதற்கொண்டு நல்ல கண்ணாடி தட்டு இந்த மாதிரி எல்லாமே 60 ரூபா, 70 ரூபா, 50 ரூபா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆஃபரில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் இந்த மாதிரி மற்ற கடைகளில் வந்து இருக்கிறத எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு நிறையா பொருள் இருக்கும், நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிடலாம். நான் வந்து இப்போ தோசைக்கல்லும் இரும்பு கடாயும் எடுக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ரங்கநாதன் தெருவில் வந்து சின்ன சின்ன கடைகளும் இருக்குது. இந்த மாதிரி சரவணா, ஜெயச்சந்திரன் இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளும் இருக்குது. நீங்கள் வந்து கல்யாணத்துக்கும் வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நல்லா ஆஃபரில் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ கொஞ்சமாக நீங்கள் வாங்கணும்னாலும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கம்மியான ரேட்டில் எல்லாமே கிடைக்கும். இப்போ நான் வந்து இரும்பு கடாயும் தோசைக்கல்லும் தான் இப்போ வாங்க போகிறேன். அதுக்கு முன்னாடியே நாங்கள் அடிக்கடி வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இரும்பு கடாய் வந்து 360 ரூபா தான். வேறு கடைங்கள்லாம் எப்படி என்ன ஏதுன்னு தெரியலை. தோசைக்கல்லும் கம்மியான ரேட்டு தான், 250 ரூபா தான். நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லா அழுத்தமாக இருக்குது கல், நல்லா உழைக்கிற மாதிரி நல்லா இருக்குது. நான் வந்து இதை எப்படி பழக்குவதுங்கிறத நான் வீடியோவில் காட்டுறேன். நான் வந்து நிறையா கல், நாஸ்டிக் கல் வாங்கி தோசைக்கல் வீணாக போயிருக்கு. இந்த மாதிரி இரும்பு கடாயினா நல்லா வருஷத்துக்கு அது பாட்டில் கிடைக்கும். ஆனால் கம்மியான ரேட்டு தான். நீங்கள் இந்த மாதிரி வாங்கி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து எப்படி பழக்குவதுன்னா, இரும்பு கடாய் வந்து இரும்பு தோசை இந்த மாதிரி இரும்பு பொருளெல்லாம் எப்படி நீங்கள் பழக்குவதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சுடுதண்ணி காய வச்சு, சுடுதண்ணி கிடையாது, நல்லா அரிசி வேக வச்சு சாதம் வடிக்கிற தண்ணி, அந்த தண்ணியத்தை இப்போ நான் வந்து தோசைக்கல்லையும் இந்த இரும்பு கடாயிலையும் ஊற்றி ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஊற்றி வச்சு திரும்ப நீங்கள் கழுவிட்டு திரும்ப அப்படியே வச்சிங்கன்னா துருப்பு பிடிச்சிரும். அதனால் எண்ணெயை முன்னாடி பின்பக்கம் ரெண்டு பக்கமுமே நல்லா எண்ணெயை தடவிட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இப்போ நான் அதில் தான் இந்த மாதிரி கோதுமை ரவையில் ஒரு கிச்சடி செய்ய போகிறேன், உப்புமா செய்ய போகிறேன். அதை வந்து காக்காய்க்கு வச்சிடலான்ட்டு. அப்படி நீங்கள் செய்யலைன்னா உப்பு புளி கூட போட்டு நீங்கள் நல்லா இல்லைன்னா வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி வதக்கி கூட நீங்கள் பழகிக்கிடலாம். அதை வந்து நம்ம சாப்பிட முடியாது, காக்காய்க்கு இந்த மாதிரி வச்சிடணும். இப்போ கோதுமை ரவையை வச்சு ஒரு உப்புமா செய்ய போகிறேன். இதை வச்சு எப்படி கடலை பழக்குவதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தக்காளி வெங்காயத்தை வதக்கி கூட ஒரு தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு அதை சாப்பிட முடியாது, நீங்கள் கொட்டி தான் போடணும். இல்லைன்னா நீங்கள் காக்காய்க்கு ஆடு மாடுக்கு வச்சுருங்க. இப்போ வந்து நான் கோதுமை ரவை வந்து 1 கப்பில் எடுத்திருக்கேன். இது கூடவே வேர்க்கடலை கொஞ்சம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கருவேப்பிலை, வரமிளகா எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் எப்போவும் செய்கிற மாதிரி செய்யணும்னா வேறு கடாயை வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அது மாதிரி கோதுமை ரவையும் கொஞ்சம் நாள்பட்ட ரவை தான், அதனால் அது வேஸ்ட் ஆனாலும் ஒன்றும் இல்லைன்ட்டு அதில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் செய்கிறதுன்னா இப்போ ரேஷன் அரிசி இருக்குது, பச்சரிசி, புழுங்கல் அரிசி வச்சு நீங்கள் அதை பவுட்ரு பண்ணிவிட்டு மாவு வந்து திரித்து கூட நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது இந்த பாத்திரத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி கொழக்கட்டையோ ஏதோ ஒன்று பண்ணிடலாம். பால் கொழுக்கட்டை அந்த மாதிரி கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள், வேஸ்ட் ஆகிற மாதிரி. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த கடாயை எடுத்திருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடாகிருச்சு. கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நல்லா உளுந்தம்பருப்பு பொரிய விட்டுட்டு வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி வரமிளகா அந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டு எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி விடுங்க.
வதக்கி விட்டுட்டு தண்ணி இப்போ வந்து நான் 1 கப்பு ரவை கோதுமை ரவை எடுத்தேன்னா 3½ கப்பு 4 கப்பு கூட நல்லா சேர்த்துக்கோங்க. ஆனால் சீக்கிரம் வேகாது, கொஞ்சம் லேட் ஆகும் இந்த கோதுமை ரவை. அந்த ரவைக்கும் இந்த ரவைக்கும் இதுதான் வித்தியாசம். இப்போ நல்லா அதை எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு தடவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே வறுத்து வருதா என்னென்னு தெரியல. அதனால் லைட்டாக வறுத்துட்டு 1 கப்பு கோதுமை ரவைக்கு 3½ கப்பு தண்ணி 4 கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா தண்ணி வந்து நான் வந்து பழக்கிறதுனால கொதிய விடலை. இல்லைன்னா நீங்கள் கொதிய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை ரவையை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு உப்பு போட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி ஊற்றுறப்பவே செக் பண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொட்டி கலந்துக்கணும். நான் வந்து மொத்தமாக இந்த மாதிரி வதக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி வந்து நான் பச்சை தண்ணியை தான் ஊற்றுறேன். நீங்கள் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து கூட்டி குறைச்சி வச்சு நல்லா கிளறி கொடுத்து அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து நான் அந்த கடாயில் வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் பண்ணியிருக்கேன். அதை பழக்குவது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் கோதுமை ரவை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்க சிறியவங்க எல்லாருமே நீங்கள் விரும்பி சாப்பிடலாம். ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு. இதை வந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ஃபுட்டு எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு கடாயில் செய்யணும்னா இந்த மெத்தடில் செய்யுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு வேர்க்கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயம் வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு முன்னாடி 1 கப்புக்கு 3½ கப்பு இல்லைன்னா 4 கப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிஞ்சதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவையை போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கட்டிப்படாமல் நல்லா வேகணும். வெந்ததுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி சட்னியோ ஒரு கார சட்னியோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோதுமை ரவை உப்புமா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.